வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு எப்படி வெங்காய சமோசா செய்யறது அப்படின்றத பார்ப்போம். இது மைதா வச்சு செய்யலாம், கோதுமை மாவு வச்சு செய்யறப்போ கூட கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். அதனால நான் இதில் கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு, நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4 பெரிய வெங்காயம். இதில் 1/4 கப் கோதுமை மாவு, இது நம்ம ஒட்டுறதுக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம செய்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம சூடு பண்ணி ஊற்றுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம், மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். கோதுமை மாவு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் நம்ம கோதுமை மாவில் இப்போ நான் செய்ய போகிறேன். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த சமோசா வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து சப்பாத்தி மாதிரியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்ப ஊற்றிடாதீங்க, அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா சமோசா வந்து கரெக்டாக வராது. நல்லா இப்படி கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது 30 நிமிஷம் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் இந்த பேஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது ஒட்டும். நம்ம வந்து சமோசா செய்கிறப்போ அது ஒட்டி போட்டால் தான் வந்து பிரியாமல் இருக்கும். அதனால் நம்ம ஒட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான ஒரு பதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க, அப்புறம் அது ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஒரு பசை கன்சிஸ்டன்சி வரட்டும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இது வெங்காய சமோசானால நான் வெறும் வெங்காயம் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இல்லை நீங்கள் வெஜிடபிள் சமோசா மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உள்ள பட்டாணி, கேரட் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடும், அதனால் இதில் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. சின்ன சின்ன சமோசாவாக செய்ய போகிறீங்கன்னா சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. நீங்கள் அப்படி உருட்டுற இல்லை அப்படின்னா இப்படியே நீங்கள் உருட்டிக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிடலாம். எது உங்களுக்கு ஈஸியோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் பெரிய சமோசாவாக போட போகிறேன். அதனால் நான் பெருசாக உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன சமோசாவாக செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே நம்ம இதை அப்படியே விரிச்சிடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். ரொம்ப தடியாக இருக்க மாதிரி நம்ம உருட்டிடக்கூடாது. நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மூடி வச்சு நான் கட் பண்ணுறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி இதை நான் விரிச்சு விட போகிறேன். இது நல்லா விரிச்சு விட்டுட்டு நல்லா தின் ஷீட்ஸாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு லேசாக இதை வந்து லேசாக இது வேகிற மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி ஸ்டஃபிங் போடுறப்போ அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக வெள்ளை வெள்ளை கலராக வரட்டும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம அப்பப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நம்ம உருட்டி வச்சிருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு ஷீட்டில் நான் வந்து 4 செய்ய போகிறேன். இந்த மாதிரி 4மே பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி மீதம் உள்ள எல்லா மாவுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த கார்னரில் ஒட்டிடலாம். நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு நம்ம இப்போ ஒட்டிடலாம். இந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் ஒட்டினாலே போதும். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்கில் நீங்கள் ஒட்ட தேவையில்லை, செகண்ட் ஃபோல்டில் ஒட்டணும். இப்போ இந்த செகண்ட் ஃபோல்டில் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம். எவ்வளோ ஸ்டஃபிங் நீங்கள் தேவையோ அவ்வளோ வச்சிடலாம். இதில் ஃபுல்லாக நம்ம இப்போ ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே அப்படியே நம்ம ஒட்டிடலாம். அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சமாக அந்த கோதுமை பேஸ்ட்டை தடவி இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இது வந்து கார்னரில் உள்ளது. கார்னரில் உள்ளதே நம்ம அதே மாதிரி செஞ்சிடலாம். அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நடுவில் உள்ள அந்த பர்ஃபெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்ததில் அதை வச்சு நம்ம சமோசா செய்யலாம். இதை வச்சு நம்ம செய்யலாம். இதே மாதிரி செஞ்சுட்டு இந்த கார்னரில் ஒட்டிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் இதில் ஒன்றா பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பெரிய கடாய் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக சேர்த்தே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான்
இதை எடுத்துட போகிறேன். நீங்கள் தேவைப்பட்ட டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஆயில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஹெல்த்தியான கோதுமை மாவுலே நம்ம வந்து வெங்காய சமோசா ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.